ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட மசில்ஸ் ஏறலையா, நீங்கள் பண்ணக்கூடிய 5 தப்பு இதுவான்னு செக் பண்ணிக்கோங்க. தங்களோட உடலை ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய எண்ணம் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அதிக அளவில் இருக்குது. அதனால் ஜாக்கிங் போகிறது, அப்புறம் முறையாக உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் ரொம்பவே கடினமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் செஞ்சாலும் மசில் ஏறலன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அது அவங்களோட ஒர்க் அவுட்டில் பிரச்சனை இல்லை, அதை தாண்டி அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் அப்படின்றத அவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மசில் ஏறலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். தசையை பலப்படுத்துறதுன்றது ஒரு விளையாட்டு இல்ல, அது ஒரு கடினமான விஷயம். மேலும் அது நீண்ட காலம் எடுக்குன்றத கட்டாயமா நாம தெரிஞ்சுக்கணும். சில பேர் நீங்க சாப்பிடக்கூடிய உணவை கரெக்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. வேறு சிலர் உங்களுக்கு ஏதாச்சும் மருந்துகளை கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. துரதிருஷ்டவசமா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே வேலை செய்யாது. பல காரணிகள் தசையை பலப்படுத்தக்கூடிய செயல்முறையை தடுக்கும். அதனால நீங்க கட்டாயமா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களோட தசைகளுக்கு மீட்பு நேரம் கொடுக்காம இருக்கிறது. உங்களோட தசைகளுக்கு மீட்பு நேரம் கொடுக்காம இருக்கிறது தான் பெரிய தவறா பாக்குறது. அதாவது ரெக்கவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நீங்க உடற்பயிற்சி செய்ய விரும்புறது, அதுக்கப்புறம் ஜிம்ல அதிக நேரத்தை செலவிடும்பது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. உடல் நல்ல ஃபிட்டான ஒரு ஷேப்புக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா தசைகளுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். உங்களோட ஒரு தீவிரமான உடற்பயிற்சிக்கு இடையில ஒரு நாள் இல்ல 2 நாட்கள் ஓய்வு எடுக்கிறது உங்களோட தசைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒரு தசை பகுதி மேல கவனம் செலுத்தணும். நீங்க ஒரு நாள் கால்களுக்கான உடற்பயிற்சி செஞ்சா இன்னொரு நாள் உங்களோட கைகளுக்கு, அப்புறம் மார்பு பகுதிக்குன்னு தசைகளை வளர்க்கறதுக்கு உடற்பயிற்சி செய்யலாம். மூணாவது, உடற்பயிற்சி சரியான முறையில செய்யாம இருக்கிறது. உடற்பயிற்சிகளை சரியான முறையில செய்யறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எடுத்துக்காட்டா, நீங்க செய்யற புஷ்அப்களோட எண்ணிக்கையில கவனம் செலுத்துறதை விட நீங்க அதை சரியா செய்றீங்களான்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்க 100 புஷ்அப் செஞ்சாலும் அதை நீங்க சரியா செய்யலனா அவ்வளோ செஞ்சு உங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது. நீங்க ஒரு நாள்ல 100 புஷ்அப் செய்யறதை விட 10 புஷ்அப்பை பக்காவா செஞ்சாலே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா, போதுமான அளவு புரதம் எடுத்துக்காதது. உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது, தசையை வளர்க்கும் போது புரதம் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. உங்களோட புரத உட்கொள்ளல் போதுமான அளவுல இல்லைன்னா நீங்க உங்களோட உடலை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைவை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பொதுவான ஒரு கைடன்ஸ் படி உடல் எடையில 2 கிலோக்கு 0.4 கிராம்ஸ் புரதம் இருக்கணும். நீங்க தசையை உருவாக்குறதுக்கோ இல்ல பலப்படுத்துறதுக்கோ ட்ரை பண்றீங்கன்னா புரத உட்கொள்ளலை 0.3 கிராம்ஸா அதிகரிக்கணும். அடுத்ததா, போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்குது. எடையை குறைக்கிறதுக்கும் தசையை உருவாக்குறதுக்கும் தண்ணி ரொம்ப அவசியமான ஒண்ணு. நீர் இழப்புன்றது உங்களோட முழு எடையை குறைக்கிறதுக்கும் தசையை உருவாக்குறதுக்கான முயற்சிக்கான அழிவை தான் ஏற்படுத்தும். உங்களோட உடல்ல போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா நீங்க உட்கொள்ளக்கூடிய புரதத்தை உங்களோட தசை செல்கள் பயன்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மேலும் நீரை இழக்கிறதுன்றது அதிகமா சாப்பிட்றதுக்கு வழிவகுக்கும். அதனால அப்பப்போ தண்ணி குடிக்கிறது உங்களோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா, தூக்கமின்மைன்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் உங்களோட உடல்ல எந்த மாற்றங்களையும் உங்களால பார்க்க முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்க சரியா தூங்காம இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தூக்கத்தோட சுழற்சியின் போது உங்களோட தசைகள் தன்னை மீண்டும் உருவாக்கும். மேலும் தூக்கமின்மைன்றது இந்த செயல்முறையை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் ஆச்சு நல்ல தூக்கம் தூங்குறது ரொம்பவே நல்லது. அதுலயும் இரவுல நிம்மதியான தூக்கம் இருந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் காலையில நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யறதுக்கு தேவையான ஆற்றலும் இருக்கும். இல்லைன்னா வேகமா உங்களோட உடலும் மனசும் கலைப்படைஞ்சிரும். அதனால இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட உடம்பையும் உங்களோட தசைகளையும் சீக்கிரத்தில் வலுப்படுத்தவும் முடியும். மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.